Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். என்னங்க வாயிலே எவ்வளோ நுழைய மாட்டேங்குது. தில்லுக்கு துட்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எஸ், படம் பார்த்துட்டு இருந்தாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எப்படி தில்லுக்கு துட்டு 1, 2 அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து ஹிட் ஆகி மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சதோ, அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கு காரணம் சந்தானம், பிரேம்குமார் அவங்களோட காம்பினேஷனுக்காக இல்லை. என்ன ஜிவிஎம் சார் லாஸ்ட்டில் வந்து உயிரில ஆட விட்டுருக்கீங்க. ஜிவிஎம் சார் எவ்வளோ தான் சார் கடன் இருக்குது சொல்லுங்கள் சார், நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங்க்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது கீழே வந்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ட்ரெய்லர் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தலைவர் அந்த லெவலுக்கு இறங்கி ஒரு மாதிரி ஜாலி மோடில் அவர் வந்து அவர் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவர் பிடிக்காமலாம் பண்ணல. அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஜிவிஎம் ஆல்வேஸ் வந்து ஜிவிஎம் தான். ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் பற்றி பார்த்துடலாமா? சந்தானம், பிரேம்குமார் அவங்களோட கூட்டணியில் வரக்கூடிய அகெயின் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி ஹாரர் ஃபில்ம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா 2 படம் இதுக்கு முன்னாடி ஹிட் ஆகிருச்சு. 3வது படமும் அதே பேட்டர்னில் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக ஜாலியான ஒரு காமெடி படத்தை பார்த்துடலாம், காமெடி ஹாரர் படத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற உள்ளே போய் உட்காந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி அப்படியே போச்சுங்க. படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ரொம்ப 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 வித்தியாசமான ஸ்டோரியாக இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரிவ்யூவர்ஸ். படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுற இந்த உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேனே, இவங்களை பழி வாங்கணும், இவங்களை வந்து பயங்கரமாக செய்யணும், என்ன இஷ்டத்துக்கு வாயில் வந்து அடிச்சு விட்றாங்க, எடுக்கிறண்டா ஒரு படம் அப்படின்னு நினச்சி பிரேம் ஆனந்த் அவர் வந்து பயங்கரமாக ரைட் பண்ணி நிறைய பேர் செஞ்சுட்டாரு. அதுவும் யாரை வச்சு செய்ய வச்சிருக்காரு தெரியுமா? செல்வராகவன் சாரை வச்சு செய்ய வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரையுமே நான் ரிவ்யூவர் கிடையாது, நான் சும்மா இடத்தையும் ஒன்று இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க, அப்படி தப்பிச்சுக்க வேண்டியதான். ஸோ செல்வராகவன் சார்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறான், சும்மா நீ வாட்டுக்கு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு இஷ்டத்துக்கு அது சரியில்லை இது சரியில்லை, கிளைமாக்ஸ் கிரிப்பாக இல்லை, இன்டர்வல் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தது. அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. செல்வராகவன் சார் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஒரு பேயாக நடிச்சிருக்கிறார். அதாவது இருதயராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் செல்வராஜ் சார் வந்து பேயாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறார். ட்ரெய்லர்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படம் அதான் ரிவ்யூவர்ஸ் அவரை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போன செல்வராகவன் சார் அவர் வந்து சந்தானம் அவரோட ஃபேமிலி எல்லாத்தையுமே ஒரு தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் ஒரு படத்துக்குள்ளே அனுப்பிடுறார். அந்த படத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா பேய் வருது, கில்லர்ஸ் வராங்க, அவங்கக்கிட்ட இருந்து இவங்க வந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா, இல்லை அப்படியே உள்ளே செத்து போகிறாங்களா, ரிவ்யூவர்ஸை பழி வாங்கணும்னு நினச்ச செல்வராகவன் சார் என்ன ஆனார், டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஏதாவது வருதா அப்படிங்கிறதா வந்து தில்லுக்கு துட்டு நோ டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படம் அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை மேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக வந்து நம்ம சந்தானம் சாரும் மொட்டராஜேந்திரன் சாரும் சேர்ந்து அடிக்கிற காமெடிஸில் வந்து எல்லா காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஹானஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன், ஒரு 4-5 இடத்துல சிரிப்பு வருதுங்க. மற்ற இடத்துல சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டால் சிரிப்பு வரலைங்க. கான்செப்ட் புதுசாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் அந்த எதிர்பார்க்குற காமெடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப டல்லாகிருச்சோ, செகண்ட் ஹாஃபில் கிளம்ஸியாக ஏதோ ஒன்று போகுது, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு சந்தானம் சார் அவர் ஒரு ஜோனில் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது கொஞ்சம் எல்லாருமே வந்து உச்சி கொட்டினாங்க. சந்தானம் சார் அவரோட கேரக்டர் இருக்குது, அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் மேனரிசம், அவர் பேசுகிற அந்த ஒரு புல்லிங்கோ லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, வாட் ப்ரோ சில் ப்ரோ புல்லிங்கோ லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு மாதிரி வைப் டூட்ஸோட லாங்குவேஜ், அது லாங்குவேஜ் இல்லை மாடுலேஷன். அந்த இது வந்து நிறைய பேருக்கு உச்சக்கொட்டை வச்சுச்சு. என்ன சந்தானம் சார் நிறைய ப்ரோ மூச்சுக்கு 300 தடவை ப்ரோ போடுறீங்களே, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்புறம் ஐயா ஜாயிண்ட் அடிக்க பார்க்குற ஐயா அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து சந்தானம் சார் ஒரு மாதிரி இறங்கி புதுசாக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது நிறைய இடங்களை ரசிக்க முடியல அப்படிங்கிறதான் வந்து அது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். மேபி படம் பார்க்குறவங்களுக்கு அதுக்கு ஒரு மாற்று கருத்தாக கூட இருக்கலாம்.
இன்னொன்று முட்டராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, நிழல்கள் ரவி சாரை வச்சு நிறைய காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வடக்குப்பட்டி ராமசாமிலாம் ஒரு படம்லாம் எடுத்தாங்களே, அதெல்லாம் நிழல்கள் ரவி சார் பயங்கரமாக வந்து காமெடி பண்ணி அந்த டீமே வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நிழல்கள் ரவி சார் ஒரு 2-3 இடத்துல பயங்கரமாக சிரிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி பெருசாக காமெடி இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரெய்லர்லாம் வந்து என்ன நெல்சனோட பேட்டர்னே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது ட்ரெய்லரை காமிச்சதுனால படத்தில் நமக்கு சிரிப்பு வரல. இந்த உயிரின் உயிரே சாங் இருக்குல்ல, அதுவுமே வந்து படத்தில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக உட்காரவே இல்லை. ட்ரெய்லரில் பயங்கரமாக இருந்துச்சு, படத்தில் பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும் போலயே அப்படின்னு பார்த்தோன்னா அது பெருசாக எனக்கு படத்தில் கொஞ்சம் எனக்கு இதாகலை. இதில் என்ன ஒன்றுன்னா, ஈஸியாக நம்ம ரிவ்யூ வந்து படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் படமே எடுத்துருக்குறாங்க. நல்ல படம் எடுத்தால் நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தானம் சார் சொல்லுவார். நான் சொல்லலைங்க, அது வந்து இந்த ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நமக்கு தான் படம் எடுத்திருக்காங்க, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நானே வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு யோசிக்க தோணுது. பட் இருக்கிற ஃபேக்டை வந்து சொல்லிடுறாங்க. இதில் வந்து அப்படி இப்படி இருக்கிற ஃபேக்ட் அதுதான். எனக்கு பர்சனலாக நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, என் கூட உட்காந்துருந்தவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு. என்னப்பா ஒர்க் அவுட் ஆகலைங்கிறிய எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ரசிக்கும்படியான நிறைய காட்சிகள் இருக்குது. ஏன்னா இன்டர்வல் போர்ஷன் அப்படிலாங்கிறதுல இன்டர்வல் போர்ஷன் வந்து செம சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பயங்கரமாக வந்து நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன். என்ன அப்படின்னா, இப்போது அந்த அவங்க வந்து ஒரு படத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்களா, அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குல்லையா, அந்த கிரெடிட்ஸ் போயிட்டே இருக்கும். ஐயோ படம் வேற முடிய போகுது, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிடணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னொன்று அடுத்த பார்ட் ஓப்பன் ஆக போகுதுடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒன்று பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க, அது ஒன்று பயங்கரமாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டல்லாக இருந்த நம்மள கொஞ்சம் அப்பப்போக்கே டும் இன்ச்சுவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பாடல்கள் ஆஃப்ரோ வந்து எனக்கு பர்சனலாக அவரோட மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அந்த கிசா 47 கோவிந்தா அந்த பாட்டுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த பாட்டையே கம்ப்ளீட்டாக படத்தில் இருந்து தூக்குனாங்க. அது தியேட்டரில் அந்த பாட்டை வந்து கேட்க முடியல. அந்த இஷ்யூக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். அது வந்து ஒரு மதம் சார்ந்து போகிறதுனால ரொம்ப ரொம்ப சென்சிபிள் டாபிக், அதை நம்ம வந்து தொடவே வேண்டாம். ஆமாம், பயந்துட்டியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பயந்துட்டேன்னு வச்சுக்கோமே. ஆமாம், ஸோ அந்த பாட்டு இல்லை. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக பாடல்கள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. கிளைமேக்ஸில் ஆஃப்ரோ ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பார். அதை வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. பட் கிளைமேக்ஸில் அந்த பாட்டை பாருங்கள், அது வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து முட்டராஜேந்திரன் சாருக்காக ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பார். மணி ஹெய்ஸ்ட் படத்துலேருந்து எடுத்து ஒன்று போட்டிருப்பார். அது நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று இந்த படத்தில் இன்னும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது என்னென்னா, இப்போ வந்து மோடு மாறிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம ஹாரர் ஜான்ராவில் இருக்கும், இப்போ வந்து கில்லர் வந்து கில் பண்ணுற ஒரு ஜான்ராவில் இருக்கும், இப்போ வந்து ரொமான்டிக் மூட்ஸ் ஒரு ஜான்ராவில் இருக்கும், இப்போ சாங்கோட போர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 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 டிரான்சிஷன் கொடுத்த விதம் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. இப்போ இங்கே வந்துட்டோமா, ஃப்ளாஷ்பேக் வந்துட்டோமா, இப்போ ஃபைட்டுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து பயங்கர புதுசாகவும் சூப்பராகவுமே வந்து இருந்தது. பேய் வர்ற காட்சிகளில் அஃப்கோர்ஸ் நமக்கு பயம் வரல. பேய் வர்றதுக்கு முன்னாடி வர்ற சவுண்டில் வேணால் நமக்கு பயம் வந்துச்சு. அப்படி டும்முன்னு ஸ்பீக்கர்லாம் வந்து போட்டு தெரிக்குது பறக்குதுங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஹீரோயினை தான் வழக்கம் போல் இந்த படத்துலையுமே வந்து பேயாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பயமும் வரல. ஆமாம், அதை தாண்டி எதுவும் சொல்லவும் விரும்பல. படத்தோட மேக்கிங்காக ஒர்க்கிங்காக எடிட்டிங் பேட்டர்னில் கலர் கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்து இருந்தது. எடிட்டிங் முக்கியமாக சொல்லியாகணும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆர்டிஸ்ட்டுமே வந்து நான் தான் சொல்லியிருந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல. ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், நிழல்கள் ரவியாக இருக்கட்டும், முட்டராஜேந்திரனாக இருக்கட்டும், மாறனோட காமெடிக்கு நமக்கு பெருசாக இது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் பயங்கரமாக வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த குள்ளுறது அதெல்லாம் வந்து அங்கே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் இருந்தது. கஸ்தூரி மேம் நடிச்சிருக்கிறாங்க, யாஷிகா ஆனந்த் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் வர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் நிறைய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் டேடி நெக்ஸ்ட் லெவல். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரை ஓரளவுக்கு கரெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார், அஃப்கோர்ஸ் அவங்க வந்து லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸை வந்து எப்படி நெருப்பு மூட்டி எரிச்சு விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஜிவிஎம் சார் உங்களை தான் சார் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு கலாய் ஒன்று இருக்கும், சந்தனம் வந்து கலாச்சு விட்ருவார்.
ஜிவிஎம் அவர் வந்து அவரோட படத்தில் எப்போவுமே அவர் கையில் ஹீரோவுக்கு வந்து ஒரு காஃபி கப்பை கொடுத்துருவாரு. ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளக்கு காஃபி இருக்காது, சாம்பிராணி போக தான் வந்து உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன கலாயெல்லாம் ஓப்பனாக வந்து அடித்து கலாய்ச்சி விட்டு போயிருக்கிறாரு சந்தானம் சார். சந்தானம் சாருமே வந்து இப்போ கலாய்க்கிறது வந்து அவசரமாக கலாச்சிட்டு போன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இன்னும் நின்று நிதானமாக கலாச்சிருந்தால் நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். டிடி நெக்ஸ்ட் லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம். பசங்களா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் ஒரு கேங்காக போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலியாகவுமே இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ரொம்ப ஆக்வர்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பசங்கள் யங்ஸ்டர்ஸை தாண்டி வேறு யார் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே போய் படத்தில் போய் உட்காந்து ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு வரலாம். 18+ காமெடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவுமே போயிட்டு இந்த படம் பார்த்து என்னதான் இருக்குது இந்த படத்தில், ஒரு மாதிரி சினிமா ரிவ்யூவர்ஸை உள்வாங்கி இறங்கி செஞ்ச மாதிரி இருக்கே ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அப்படின்னு வந்து தோணும் உங்களுக்கு. ஏன்னா ஆமாம், நிறைய பேர் வந்து சொல்கிறதே வந்து ரிவ்யூவில் என்னத்தையும் வந்து பேசி விட்டு போயிடறாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாதிரி புது கான்செப்டாக இந்த படம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுவும் ரெட்மில் கொடுவும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.